ஹலோ கைஸ், இதான் ஏடிஜி ப்ரோ கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரானி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். மேலே உங்களுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபிகல்ட்டியில் ஈஸி வச்சுக்கலாம். ஈஸி வச்சுட்டு குவாலிட்டி ஹைலே இருக்காதும் கண்டினியூ. ஓகே, உள்ளே போயாச்சு. இன்றைக்கி தரமாக அந்த கிளவியை பண்டாட போகிறோம். இன்றைக்கி அந்த கிளவி கதற நம்ம அழுக விட போகிறோம். ஓகே, ஓகே ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா கிளவியை ஃப்ரீஸ் பண்ணுறது. அதுக்குன்னு ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு இல்லை, மொத்தமாக அதை ஃப்ரீஸ் பண்ணுறது. ஓகே வாங்க இந்த ஜாலியை தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னத்துக்கு வந்திருக்கோம், நம்ம என்னத்தை காணோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டை போட்டு வர வைக்க பார்ப்போம். அப்போ கிளவி தூங்கிடுச்சோ, கிளம்பு கூட போய் தெரில எந்த சைடுலேருந்து வரும்னு தெரியாது. டக்குன்னு சர்ப்ரைஸாக டக்குன்னு பாத்ரூமில் இருந்து வருமா, சைட்லேருந்து வருமா, கீழேருந்து வருமா. சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. முடிச்சு விட்டான் போ. காத்திருந்தோம் இந்த கிளவி வர வரைக்கும் காத்திருந்தோம். ஏன்னா ப்ராக்டிஸ் மோட் வச்சுட்டு வந்தேன், கணக்கே மறந்துருச்சுங்க. ப்ராக்டிஸ் மோட் வச்சுட்டு வந்தேன். இல்லையே ப்ராக்டிஸ் மோடாக இந்த டோரில் எழுதி வந்துரு இது ஆன்சர் போடாமல் இது அவுட் ஆயிடாதுடா. ஓகே வா பட்டுன்னு வா. அந்த பெட் சிம்பில் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கிளவி ஃப்ரீஸ் ஆகிவிடும். சொல்கிறது நம்பலையில் இங்கே பாருங்க, கிளவி நாட்டி கிளவி, பள்ளி இல்லாத கிளவி. தப்பாக சொல்லிட்டேன், நான் பள்ளி இருக்கிறதுக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு போயிடலாமா? இதான் நெக்ஸ்ட் டைம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஜாடி எடுத்துகிட்டு மேலே போய் அந்த கட்டைக்கு இடுக்கில் போய் இந்த ஜாடியை போட்டுறணும். எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள், வேணால் பாருங்களேன். நான் ஜாடியை போட்டேன், இந்த கிளவி பொம்மையை தட்டி விட்டு அதை போய் தேடிட்டுருக்கு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள், எனக்கு என்னன்னு தெரில, ஒர்க் ஆகலை. அதனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, கிளவி வரட்டும். அந்த பொம்மையை தட்டி விட்டு அது அங்கே பார்த்துட்ருக்கு. இது என்னத்த சொல்ல. சரி, வந்துருச்சு. வா சீக்கிரம் வா. இப்போ பாருங்களேன், அந்த பொம்மையை தட்டி விட்டு அங்கே போயிடுச்சு. கரெக்டாக அந்த கிளவி இந்த கட்டையை வச்சு உடச்சி விட்ருக்கோம். எனக்கு என்னென்னா இதாகிடுச்சு, இந்த பொம்மை தட்டி விட்டதுனால அந்த பொம்மையை செக் பண்ண போயிடுச்சு. ஒர்க்கானா கமெண்ட்ஸில் மட்டும்